ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தேர்தல் கூட்டணிகள் ஒரு வழியாக முழுமை பெற்றிருக்கின்றன. தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமாக இணைந்திருக்கிறது. தமாக மனதில் யார் என்பது மட்டும்தான் இன்று மாலை வரைக்கும் தெரியாத விடயமாக இருந்தது. நேற்றெல்லாம் ஊகங்கள் பறந்தன. பாஜகவோடு பேச்சுவார்த்தை தமாக நடத்துதுன்னு அதை உறுதிப்படுத்தும் வகையில பாஜகவுடைய மாநில தலைவரும் கூட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார். ஆக தமாக என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தது. இந்த நிலையில மற்றும் ஒரு கட்சி தேமுதிக மக்கள் நல கூட்டணி அலையன்ஸ் கேப்டன் விஜயகாந்த் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இந்த கூட்டணியில தேமுதிகவுக்கு ஏற்கனவே 124 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுல 20 தொகுதிகளை தேமுதிக குறைத்துக் கொண்டு 104 இடங்கள்ல தேமுதிக போட்டியிடுகிறது. மதிமுக 29 இடங்களிலும், தமாக 26 இடங்களிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 26 இடங்களிலும், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தலா 25 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. மற்றும் ஒரு கட்சி இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால வலுவடைகிறதா இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி? ஏற்கனவே தேமுதிக நடந்து வரக்கூடிய இந்த பிளவுகள் இதை வலுவிழக்க செய்கிறதாங்கிற கேள்வியிட இன்னொரு கட்சி இதுல சேர்ப்பது அந்த ஒரு அணியை வலு சேர்க்கிறதா? ஒரு மாற்று அப்படிங்கிற கோஷத்தை வைக்கக்கூடிய அணிகள்ல இது பிரதானப்படுகிறதா? இவர்களுக்கான வாய்ப்பு அதுல பிரதானப்படுகிறதா? இவர்கள் முன்வைக்கக்கூடிய மாற்று அப்படிங்கிறது இன்னும் சாத்தியப்படுறது அந்த ஒரு கொள்கையில அவங்க இன்னும் வலுவடைகிறாங்களா அல்ல இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதா? பல கேள்விகள் எழுகின்றன. இந்த விவாதத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு சிவ ஜெயராஜ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரசுடைய திரு முனவர் பாஷா இருவரும் இணைகிறார்கள். திரு சிவ ஜெயராஜ், சில விவாதங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை, பல முறை இதே அரங்கத்துல, இதே இடத்துல, அந்த இடத்துல, இந்த இடத்துல வெளியில இருந்து உட்கார்ந்து பாத்துட்டு மக்கள் நல கூட்டணி நாள் வரணி 3 பேரா உடையும் பிரியும் பாத்துட்டே இருங்க. ஸ்கூப் நியூஸ் 2 குறைய போறாங்க, 3 குறைய போறாங்க அப்படின்னு நீங்க ஆர்வம் கொடுத்துட்டு இருந்தீங்க ஸ்கூப் நியூஸ் சொல்லி. இன்னைக்கு 3 பேரா குறையல, 6 பேரா சேர்ந்திருக்கிறாங்க. நிச்சயமா, அதாவது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் எல்லோருமே தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசினார்கள். மக்கள் நல கூட்டணியில் சில முரண்பாடுகள் இருந்தது. அந்த முரண்பாடுகளின் அடிப்படையிலே நாங்கள் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினோம். இன்னும் கூட ஒரு கூட்டணி சேர்ந்துதான் இவர்கள் எங்களை ஜெயிக்க வேண்டும், அவர்களை ஜெயிக்க வேண்டும், இவர்கள் 4 கட்சி சேர்ந்தார்கள், 5 கட்சி சேர்ந்தார்கள், அதனால் எங்களுக்கு பலவீனம் என்றெல்லாம் கிடையாது. நான் பலதான் சொல்ல வரேன். அதுதான் நான் மறுக்கவே இல்லையா நான் பேச்ச. நான் அதை ஒத்துக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் பேசுவது என்பது அன்றைய அரசியல் சூழ்நிலையை வைத்து, அரசியல் சூழ்நிலை நாளைக்கு நிமிடம் இன்றைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை. நாங்கள் திரு வாசன் அவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் நேரடியாக மதிமுக வருவதற்கு முன்னாலோ அல்லது மக்கள் நல கூட்டணி தேமுதிக வருவதற்கு முன்னாலோ இவர்கள் இணைந்திருப்பார்களே, ஆனால் நாங்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது. நாங்கள் என்ன கேட்கிறோம், இவர்கள் அதிமுகவோடு பேசிவிட்டு அதிமுகவினுடைய தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியானது வரைக்கும் காத்திருந்து விட்டு இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய அரசியல் உரிமை. நான் அதை பற்றி எந்தவித கருத்தோ அல்லது எந்தவித விமர்சனம் வைக்க விரும்பவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அணி இன்றைக்கு பலமாக இருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம், கலைஞருடைய தேர்தல் பிரச்சாரம், எங்கள் தளபதியினுடைய ஏற்கனவே நமக்கு நாமே பயணம், எங்கள் தளபதியினுடைய பிரச்சாரம், அதைவிட திமுகவினுடைய ஒரு தேர்தலிலும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கை. அதை நம்பி நாங்கள் இந்த அரசாங்கம் செயல்படாத தமிழக மக்கள் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிற மக்களை ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இணைகிறோம், தேர்தலில் நிற்கிறோம். திரு முனவர் பாஷா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அவர் சொல்வது போல இன்னைக்கு ஒரு மாற்று அப்படிங்கறதா எங்களுடைய கோஷம். நேற்றைய நிகழ்ச்சியில சொன்னீங்க மாற்றுங்கிறதா உங்களுடைய கோஷம் அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியா அவங்க உருவான போதே உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. தேமுதிக மக்கள் நல கூட்டணியில இணைந்த போது அந்த அழைப்பை புதுப்பிச்சு மீண்டும் அழைத்தாங்க. அன்னைக்கு நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா மாற்றுங்கிறதா உங்களுடைய கொள்கை, அதனால சேர்ந்தீங்க அப்படின்னு ஒரு தார்மீக நிலையை நீங்க எடுத்துட்டு இருக்க முடியும். அதிமுகவோடு நீங்க பேசினீங்க, பேச்சுவார்த்தை ஏதோ மட்டத்துல நடந்தது அப்படிங்கிறது நீங்களும் கூட மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது பத்தி ஸ்பெசிபிக்கான கேள்வி உங்களிடம், உங்களுடைய துணைத் தலைவரிடம் கேட்ட போது அவர் மறுக்கவே இல்லை. அந்த வாய்ப்பு அடைக்கப்பட்டது அப்படிங்கிற பிறகு இந்த அணில நீங்க சேருவது. இப்ப பகிரங்கமா எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்திருக்காங்க ஞானதேசிகன் சார் தந்தி டிவிக்கு. என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரெட்டேலையில் சின்னத்தில் எங்களை நிற்க சொன்னார்கள், நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்போம் என்று சொன்னோம், அதனால் நாங்கள் வெளியே வந்தோம் என்று சொல்லி வித்தவுட் எனி சாய்ஸ் நீங்க நிற்கும் பொழுது நீங்க வேற வழி இல்லாம இங்க நிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல ஒரு கொள்கை அடிப்படையில இந்த ஒரு அணி முன்னொரு எண்ணிக்கையோட சேர்ந்து வலுப்பெற்று இருக்குன்னு புரிஞ்சு? அதாவதுங்க, நாங்க கட்சி ஆரம்பித்து 16வது மாதத்திலே ஒரு தேர்தலை சந்திக்கிறோம். 16 மாதங்களுக்குள்ளாக
மதுவிலக்குக்காக போராட்டம், காவிரி பிரச்சனைக்காக போராட்டம், 1 கோடி கையெழுத்துக்களை மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக பெற்று தமிழக அரசிடம் ஆளுநரிடம் ஒப்படைத்தோம். கட்சி ஆரம்பிச்சு சில நாட்கள்ல போட்டிட்டது முந்தைய தமாக 96 சூழ்நிலை என்பது வேறு. அன்றைக்கு அதிமுக ஆட்சி மாற்றி ஆக வேண்டும் என்ற எண்ணம் தமிழகத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக வந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு இல்லைங்கிறீங்களா? இன்னைக்கு நாங்க கட்சி ஆரம்பிச்சு 16வது மாதத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை அன்னைக்கு இருந்ததும் அதிமுக ஆட்சி, இன்னைக்கு இருந்ததும் அதிமுக ஆட்சி. அன்னைக்கு அதிமுக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது போல எண்ணம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. இன்னைக்கு இல்லன்னு சொல்லலைங்க. அன்னைக்கு அதாவது நீங்க கேட்டது உடனடியா தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொன்னா, எங்களுக்கும் எங்கள் தலைவர் மூப்பனாருக்கும் அதிமுகவிற்கும் இடையில இருந்த அரசியல் மோதல்கள், தலைவர் அது தனிப்பட்டதா? இல்ல தலைவர் மூப்பனாரை சுண்டக்காய் என்று சொன்னதும் இப்ப அன்றே எல்லாருக்குமான புரிதல் என்னன்னா, அன்னைக்கு அதிமுக ஆட்சி விலகணும், அன்னைக்கு அதிமுக ஆட்சி மூலம் பயங்கரமான விமர்சனம் இருந்தது, அதனால நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு. இது தனிப்பட்ட காரணங்கள் நீங்க சொல்றது எனக்கு வேப்பார். இல்ல தனிப்பட்ட காரணம் இல்ல, அதிமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி. அந்த அதிமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டு வைக்க கூடாது என்பது தலைவர் மூப்பனாருடைய கோரிக்கை, தமிழகம் முழுவதும் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களுடைய கோரிக்கை. இன்றைய நிலை என்ன? இன்றைய நிலை அதுதான் இருக்கு. இன்றைய நிலை அதுதான் அப்படின்னா ஏன் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினீங்க? பேச்சுவார்த்தை நீங்க போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பேச்சுவார்த்தை நடத்தணும் என்பது அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது ஆதாரப்பூர்வமாகவோ நடக்கல. மறுக்கவே இல்ல. நீங்க போன நிகழ்ச்சி என்ன சொன்னா, நீங்க அதிமுக ஞானதேசிகன் மறுக்கல, ஞானதேசிகன் எங்களுக்கு இருந்த ஆப்ஷன் எப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற கூட்டணியில் எங்களால் இருக்க முடியாது என்று எங்கள் தலைவர் வாசன் ஏற்கனவே அறிவித்து விட்டார். அந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் மக்கள் நல கூட்டணி எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது, மறுபக்கம் எங்கள் தலைவர் அவர்கள் எங்களுடைய தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்கிறார். சற்றேறக்குறைய 3000 பேர் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து பேசுகின்ற பொழுது பெரும்பான்மையானவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையிலே தான் பெரும்பான்மையானவர்கள் மக்கள் நல கூட்டணியை விரும்பினார்களே, ஆனால் அவர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ஏன் போய் சேரல? அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகு அதற்கு பிறகு இந்த ஒரு முடிவு எடுக்கப்படல. அதிமுக வேட்பாளர் பட்டியல் முடிவானதற்கு பிறகு இல்ல, எங்களை பொறுத்தவரை எல்லோருடைய கருத்துக்களும் ஒருமித்த கருத்தாக வர வேண்டும். அதற்காக தலைவர் அவர்கள் எல்லோரிடம் இன்னும் மாற்று கருத்து சொல்லிட்டு இருக்காரு இந்த கூட்டணி குறித்து. அதாவதுங்க, இன்னைக்கு அவர் மாற்று கருத்து சொல்றாருன்றதுக்கான ஆதாரம் இல்லை. ஏன்னா தலைவர் பேட்டி கொடுத்திருக்காரு. பேட்டி கொடுத்திருந்தாலும் அவர் தலைவரை மீறி போக மாட்டார். ஏன்னா எல்லாரும் மக்கள் தலைவர் மூப்பனாரால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள். மக்கள் தலைவர் மூப்பனார் தான் அவருக்கு அரசியல் அங்கீகாரம் அடையாளம் கொடுத்தவர். இன்னும் சொல்ல போனா அவரை இளம் வயதிலேயே மாவட்ட தலைவராக நியமித்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக வருவதற்கு அத்தனைக்கும் காரணம் தலைவர் மூப்பனார் தான். அவர் என்றைக்கும் தலைவர் மூப்பனார் குடும்பத்து விசுவாசியாகத்தான் இருப்பார். அவருக்கு இதுல கருத்து வேறுபாடு இருக்குமே, ஆனால் தலைவர் வாசனோடு பேசி அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கு வழி இருக்கிறது. தலைவர் வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கிய பொழுது பீட்டர் அல்போன்ஸ் இந்த கட்சிக்கு வரமாட்டார், அவர் வேறு ஒரு நிலை எடுப்பார் என்றெல்லாம் ஒரு வதந்தி இருந்தது. உங்களோட தான் தொடர்வார் ஒரு கருத்தை வெளிப்படுத்திருக்கலாமே தவிர என்ன கருத்தை வெளிப்படுத்திருக்காரு நம்ம சேர்த்தே பார்க்கணும். உங்களோட தொடர்வாருங்கிறீங்க. பட் இந்த நீங்க ஒரு மாற்று திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிறீங்க. இவ்வளவு நீங்க மக்கள் நல கூட்டணியில சேர்ற வரைக்கும் அது உறுதியா சொல்லல. சேர்ந்த பிறகு ரெண்டு பேரும் ஒண்ணு, திமுக அதிமுக ஒண்ணு, ஊழல் தெரிஞ்சிச்சுங்க. எங்களை கேட்கிற கேள்விதான் காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு 6 மாதம் முன்பு வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகம் திடீரென்று தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கி காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி வெளியேறிவிட்டார்கள். வெளியேறியதற்கு பின்னாலே நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்தே போட்டியிட்டது. எதற்காக அவர்கள் வெளியே சென்றார்கள், இப்பொழுது எதற்காக காங்கிரஸ் அங்கே கூட்டு சேர்ந்தது என்பதை நாட்டு மக்களும் சிந்தித்து பார்ப்பார்கள். இவ்வளவு அணிகள் இருக்கு, அவங்களுடைய இவ்வளவு கட்சிகள் இருக்கு இந்த ஒரு கூட்டணியில அப்படிங்கும் போது இயல்பா ஒரு ரெயின்போ அலையன்ஸா இது தென்படலையா? நீங்கள் அழைத்த திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார், நீங்கள் விரும்பி அழைத்த திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார், வாசன் இருக்கிறார், அவர் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர். இவங்கள யாரு மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எந்த ஒரு குற்றச்சாட்டும் உள்ளாகாதவங்க அப்படிங்கும் போது மாற்றா தமிழக மக்கள் இந்த அணியை பார்க்கறதுக்கான வாய்ப்பே இருக்கா?
இல்ல, அதாவது நீங்க தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். விரும்பி விரும்பி அழைத்தீர்கள் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி இல்லையா பின்ன? ப்ளீஸ், நான் என்ன கேட்கிறேன், அரசியல் ரீதியாக பகிரங்கமாக ஒரு தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர் நாகரிகமாக அழைப்பு விடுக்கிறார். அதுல என்ன இருக்கிறது? அவர் கவிதை நடையில அழைப்பு விடுத்தார். கலைஞர் கவிதையோடு பிறந்தவர். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், எல்லோருக்கும் அழைப்பு, எல்லோரும் மறைமுகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்தார் கலைஞர். இதுல என்ன கௌரவ குறைச்சல்? இந்த அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முதல் அஜெண்டா. அதற்காக நீங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னதைத்தான் நான் சொல்கிறேன். வீட்டிற்குள் திருடன் புகுந்தால் நான் எந்த தடியை வேண்டுமானால் எடுத்துத்தான் அடிப்பேன். அதை போல்தான் இந்த அரசாங்கத்தை விரட்ட வேண்டும் என்பதற்காக எந்த தடியும் எடுக்க வேண்டும் என்று அண்ணாவின் பிள்ளை கலைஞர் நினைக்கிறார். இதுல எந்த தவறும் இல்லை. நாங்கள் என்ன கேட்கிறோம், இந்த அரசாங்கம் வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அதை ஒருமுகப்படுத்த வேண்டும். ஒருமுகப்படுத்துகின்ற பொழுது அது மக்கள் எப்பொழுதுமே ஓடுகிற கட்சியில் தான் பணம் கட்டுவார், ஓடுகிற குதிரையில் தான் பணம் கட்டுவார்கள். அதே போல்தான் இன்னைக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கள அளவிலே நீங்கள் மாற்றாக இருக்க வேண்டும், மனதளவிலே நீங்கள் மாற்றாக மாறி இருக்க வேண்டும். நாங்கள் கேட்பது வேறு அவரோடு இப்ப நேற்றைக்கு வரைக்கும் அதிமுகவோடு காத்திருந்து விட்டு இன்றைக்கு வந்து நீங்கள் இரண்டு கட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இது எந்த விதத்திற்கான ஏற்புரையாக இருக்கும் என்பதை ஒரு நிமிஷம். அண்ணன் வந்து அரசியல் என்னை விட மூத்தவர். அவர் ஒரு வார்த்தை தவறாக சொன்னார். என்னன்னா, ஜி.கே. வாசன் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார் என்று சொன்னார். எந்த இடத்திலும் நான் 3 லைவ்லயும் பார்த்தேன், 3 பேட்டி அவர் கடைசியாக கொடுத்தார். எந்த இடத்திலும் காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நான் செல்லவே நம்ம செல்ல மாட்டேன் என்று அவர் சொல்லவே இல்லை. இல்ல டிவில வந்து பேட்டி பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கள் காங்கிரஸ் இருக்கின்ற அணியில் இருக்க மாட்டோம் சொன்னாரு. அதுக்கு பிறகு தென்னந்தோப்பு சின்னத்தை அறிமுகப்படுத்தி பேசுகின்ற பொழுது கூட நாங்கள் காங்கிரஸை விட்டு வெகு தூரம் வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க ஒரு மாற்று அப்படின்னா ஏன் நீங்க ஒண்ணு பிரதானமா முன்னிருக்கல? இன்னைக்கு திமுக அணியில காங்கிரஸ் 41 இடங்களை பெறுது. ஆனா தேமுதிக மக்கள் நல கூட்டணியில உங்களால 26 சீட்டுகளை பெற முடியுது அப்படின்னா காங்கிரஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் than you. EVK இளங்கோவன் தலைமையிலான காங்கிரஸ் உங்களை விட வலுவாக இருக்கிறது. ஒரு தலைவர் வாசன் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து பெற்ற தொகுதிகள் 63, இன்னைக்கு 63 41 ஆயிருக்கு. ஆனா நாங்க தான் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னா திமுக அணியில 41 சீட்டு. திமுக அணியில வேற எந்த கட்சி போச்சு? விஜயகாந்த் வருவார் எதிர்பார்த்துதான் திமுக வந்து காங்கிரஸ் மதிக்கக்கூடிய தலைவர் திரு வாசன் அவர்கள் திரு விஜயகாந்த் 104 சீட்ல நிக்கிறார் அப்படின்னா 26 சீட்டு தான் நீங்க, அதுவும் முன்னாடி மத்திய அமைச்சர் அதாவதுங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் விஜயகாந்த். அப்படி இருக்கும்போது நாங்க வந்து இப்பொழுதுதான் கட்சி மத்திய கேபினட் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்ததற்கு பிறகு இது வந்து 16 மாத குழந்தை. அப்படி இருக்கும்போது நாள் குழந்தை தமாக முந்தைய வடிவம் 96 எவ்வளவு 96 வந்து அன்னைக்கு இருந்த நிலைமை வந்து தலைவர் மூப்பனார் தனியான் தான் முதலமைச்சர் ஆயிருக்க முடியும். மக்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்க நிலை இன்னைக்கு இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா சார், நான் கஷ்டப்பட்டு தலைவர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார், என்னை நம்பி வருகின்றீர்கள், கரடுமுரடான பாதையில் தான் உங்களை அழைத்து செல்வேன், துன்பத்துயரங்களை தாங்கிக் கொண்டு காமராஜ் ஆட்சி என்ற லட்சியத்தை வென்றெடுப்பதற்கு நீங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று தான் தலைவர் சொன்னார். அதனால வந்து எங்களை பொறுத்தவரை எங்களுடைய லட்சியம் என்பது இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் அடுத்த தேர்தலில் தலைவர் வாசனை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் எங்கள் பயணம் தொடரும் என்பதை நான் இங்கே இந்த தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராவது ஆக்குவது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீங்க. அட்லாஸ் அது நிறைவேற போகிறதா? மே 16 சொல்லும். நாளைக்கு நடக்கக்கூடிய தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய மாநாட்டில் திரு வாசன் அவர்களும் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல்ல மக்கள் நல கூட்டணியா மக்கள் நல கூட்டியக்கமா ஆரம்பிக்கும் போது திரு தமிழறிவு மணியன் விலகினார், ஜவாஹிருல்லா விலகினார். அதற்கு பிறகு இதனது வலு பற்றிய கேள்விகள் எழுந்தது. ஆனால் இந்த நிலையில 6 பிரதானமான இயக்கங்கள் இந்த அணியில் இருக்கின்றன. இது ஒரு மாற்றை கொடுக்க போகிறதா இல்ல முந்தைய மாற்று முயற்சிகள் போல இருக்க போகிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள பொறுத்திருக்க வேண்டிய நாட்கள் ரொம்ப அதிகம் இல்ல. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து